வானமும் பூமியும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. உங்கள் மனதில் என் மனதில் டாடி வச்சிருக்கிற கலர் ஜீசஸ் கலர். அவர் மரணத்தின் சாயலில் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்ட வாழ்வு. உங்கள் மேலே ஒரு கவரிங் இருக்கிறது, என் மேலே ஒரு கவரிங் இருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற கவரிங், என் மேலே இருக்கிற கவரிங் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலிலே உங்கள் மேலே டாடி தன்னுடைய கவரிங்கை வைத்து இருக்கிறார். இந்த பூமியவே ஆண்டவர் திருப்தி ஆக்குறார்னா அவருடைய பிள்ளையாகிய உன்னை, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டியாக இருக்கிற உன்னை திருப்தியாக்கும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். உங்களுடைய தயவினாலே புசித்து குடித்து கொடுத்து செல்வ வாழ்வுதான் உங்களுக்கு எனக்கு வேதம் சொல்லுகிற வாழ்வு. ஐயா, இந்த பூமியில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பில் இருந்துதான் பூமியில் எல்லா பொருள்களும் உங்களுக்கு மனுஷன் கொண்டு வந்திருக்கிறான். உங்களுக்கு ஆகாரத்தை மாத்திரம் இல்லை, சரியான நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவதல்ல, தந்துவிட்டார், அது வெளிப்படும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றால் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவர் ஆசீர்வதித்தார் என்றால் இன்னைக்கு அந்த எண்ணம் வரல. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய ஃபேமிலி? அவருடைய குமாரனுடைய ஃபேமிலி, ஜீசஸ் ஃபேமிலி, இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டான ஃபேமிலி. ஆகவே உங்களை என்ன எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை ஆசீர்வதித்தாரோ அதற்கு மேலாகவே பூமியின் சகல ஜாதிகளும் டாடி உங்களுக்கு நன்மை செய்கிறத அவன் காதில் கேட்கணுமா? அந்த நன்மை கூட எதற்காக செய்கிறாராம்? அவருக்கு மகிமை, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சி, அவருக்கு சந்தோஷம் உண்டாக செய்கிறார். போன வாரம் சொன்னபடி ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம் செய்தியை கொடுப்பேன்னு சொன்னேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அவர் கொடுத்த வார்த்தையை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் அது 100% ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கொடுக்கிற வார்த்தை என்பதை நான் நிச்சயப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். ஆகவே சகல பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தை என்ன பண்ணி இருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்றால் வார்த்தையை முதலிடம் கொடுக்கிறவன், வார்த்தையிலே வாழ்கிறவன், ஒவ்வொன்றுக்கும் வார்த்தையை பேசுகிறவன், ஒவ்வொன்றுக்கும் தேவனிடத்தில் வார்த்தையை எதிர்பார்க்கிறவன், அவங்க கர்த்தரை சார்ந்து கொள்கிறார்கள். அவர்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 2:1 நாம் வாசிப்போமா? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அதே 1ஆம் அதிகாரம். அதுக்கு பின்னால் உண்டாக்கடவது என்று அவர் சொல்லவே இல்லை. சூரியன் உண்டாக்கடவது, சந்திரன் உண்டாக்கடவது, அது சொல்லவே இல்லை. ஆமென். ஒரு தடவை சொல்லிட்டார், அது உண்டாக்கப்பட்டு தீர்ந்துச்சு, உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வார்த்தையினால் உண்டான தேவனுடைய சிருஷ்டி. ஆமென். சிருஷ்டி. உங்களுக்கு உள்ளே போகிறேன்.
அதுக்கு முன்னால் உங்களுக்கு புரியும்படி வசனத்தை சொல்கிறேன். வானமும் பூமியும் தேவனை என்னப்படுத்துகிறது? மகிமைப்படுத்துகிறது. சிருஷ்டி வானமும் பூமியும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகல் இரவு, வானம் பூமி அதனுடைய ஃபங்க்ஷனில் சரியாக இருக்கிறது. அடுத்தபடி அந்த வானத்தில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தாராம். ஒரு பிளேஸ், ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது என்ன பண்ணுதான் இன்னைக்கு வரைக்கும் தன் பாதையில் ஓட எப்படி இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ சிருஷ்டிகள் மூலம் கர்த்தர் நம்மோடே பேசுகிறார். ஆமென். சிருஷ்டிகள் மூலம் கர்த்தர் நம்மோடே பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஆமென், ஆமென். பகல் வெளிச்சத்துக்கு சூரியன், இரவு வெளிச்சத்திற்கு சந்திரன். அப்போ பகலையும் இரவையும் ஆண்டவர் உண்டாக்கின போது பகல் வெளிச்சத்திற்கு சூரியன், இரவு வெளிச்சத்திற்கு சந்திரனையும் தேவன் சேர்த்து உண்டாக்கினார். பகல் நீங்களும் நானும் ஒர்க் பண்ண, இரவு நீங்களும் நானும் ரெஸ்ட் பண்ண. அப்போ ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஒர்க்குக்கு ரெஸ்ட்டு பெரிய பலனை தருகிறது. நீங்கள் நைட்டு சரியாக தூங்காட்டி அதுவே ஒரு டயர்ட் ஆயிரும். காலையில் எந்திரிக்கிறது கூட சில சமயம் டயர்ட் ஆகலாம். நீங்கள் செய்கிற வேலையில் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். இரவை ரெஸ்ட்டுக்கு, பகலை வேலை செய்ய சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. சபைக்காக மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காய் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் வாழப்போகிற ஜனங்களுக்காக அவர் மனதில் வைத்து உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ சங்கீதம் 104 அந்த சிருஷ்டிப்பை குறித்து ரொம்ப சூப்பரான வேர்டெல்லாம் இருக்கு. நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த சிருஷ்டிப்பை குறித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்கள் ஆவியில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். சிருஷ்டிப்பை குறித்த இப்போ வாசிக்க போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய பர்பஸ், அதை குறித்த ஆண்டவருடைய பெரிய எண்ணம், இவைகளை புரிஞ்சுக்கிட்டாவே உங்கள் ஆவியில் ஒரு கிளர்ச்சி ஏற்படும். சரி, நாங்கள் எங்கே போனோம்? ஏற்காடு போனோம். அங்கே ஏற்காடு போனபோது நாங்கள் போன அந்த டாமிட்ரி கொஞ்சம் சாவி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வெளியே எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம். குளிர் கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. சில பேர்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது குளிர், ரொம்ப குளிரும் இருக்குது, ரொம்ப குளிரும் இருக்குது. அது குளிர் பிரதேசம், ரைட்டா? அது குளிர் பிரதேசங்க. குளிரில் தான் அவங்க வாழணும். ஆனால் உங்களை எங்களையும் குளிர் பிரதேசத்தில் வைக்கலை, குளிர் பிரதேசத்தையும் வைத்திருக்கிறார். அடுத்தது சாதாரண வெப்பநிலை உள்ள பிரதேசத்தையும் வைத்திருக்கிறார். குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறவர்களும் உண்டு, சாதாரண அந்த வெதரில் வாழ்கிறவர்களும் உண்டு. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்தால் நம்ம சூடு தாங்காது. நம்ம அங்கே போனால் அவங்க குளிர் நமக்கு தாங்காது. இதெல்லாம் ஆண்டவர் வச்ச அமைப்பு, சிருஷ்டி. இதை நீங்கள் புரியணும். அங்கே நாங்கள் ஒரு பேர்ட்ஸு ஒரு கண்காட்சிக்கு, அந்த காட்சிக்கு போனோம். பேர்ட்ஸ் அது
இந்த விதவிதமான பேர்ட்ஸ்லாம் நாங்கள் கலர்ஃபுல் வெரைட்டி கலர்ஃபுல்ஸ் அந்த கிளிகள் வெரைட்டிஸில் பார்த்தோம். இன்னைக்கு காலையில் யோசித்தேன், அது சொல்ல முடியல, விவரிக்க முடியல. அந்த கலர் விதமாக நம்ம பார்க்காத கலர் கூட அங்கே பார்த்தோம். அப்போ நான் யோசித்தேன், அந்த கலருக்கு டாடி பெயிண்ட் அடித்தாரா? இல்லை. அந்த கலரை தன்னுடைய மனதில் வச்சு அந்த கலரை அந்த பேர்ட்ஸுக்கு வச்சார். நான் சொல்கிற புரியுதா? மனதில் அந்த கலரை வச்சு அந்த கலரை அந்த பேர்ட்ஸுக்கு வச்சார் அங்கே. ஆனால் உங்கள் மனதில், என் மனதில் வச்ச கலர் ஜீசஸ் கலர். அதைத்தான் நீங்கள் புரியணும். உங்கள் மனதில், என் மனதில் டாடி வச்சிருக்கிற கலர் ஜீசஸ் கலர். அதான் ஜீசஸ் டிவைன். அவர் மரணத்தின் சாயலில், உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்ட வாழ்வு. அதான் அப்போ அந்த கலர் உங்களுக்கு எப்படி வரும்? அவரை குறித்து பிரச்சனை கேட்டால் அந்த கலர் வரும், அவர் சாயல் வரும், அவர் வாழ்வு வரும். அதைத்தான் இங்கே ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக ஒரு சபையில் இல்லை, ஒரு பெரிய அனாயிண்டட் தேவனுக்கென்ற ஒரு சித்தத்தின்படி 17 வருஷத்துக்கு முன்பாக வேறுபரிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு ப்ராஃபட் அனாயிட்டிங் கீழே இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வார்த்தை வருது, அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல், அந்த வார்த்தையில் வாழும்படியாய் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்பது. நம்ம மாம்சம்தான், ஆனால் மாம்சமாகவே இருக்கக்கூடாது. சில சமயம் டக்குன்னு அந்த மாம்சம் நமக்குள்ளே அப்படி ஜம்ப் பண்ணி வந்துடும். பேசிடுவோம், சிலரை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம், சிலருக்கு மனசு உளைச்சலை உண்டு பண்ணிடுவோம் பேசினதுனாலும், சிலரை செய்கையினாலும் மனசு உளைச்சலை உண்டு பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் ஐயோ இப்படி பேசிட்டேனே, அவங்களுக்கு ஒரு பேசி செய்கையினால் அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே, அவங்க மனசு உளைச்சலை உண்டு பண்ணிட்டேனே என்ற எண்ணம் உங்களுக்கு வராட்டி உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் நியாயப்பிரமாண விசுவாசிக்கும் விசுவாசியே கிடையாது, உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கு. உங்களை நீங்களே திருப்தியாக்கி கொள்ளும்படி பிசாசு உங்களை நீங்களே திருப்தியாக்கும்படி வச்சுட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கலருங்க, இயேசு கலருங்க, அவர் சாயலுங்க. கண்ணாடியில் பார்த்தா உங்கள் முகத்தை தானே பார்க்க முடியும். இன்னொருத்தங்க முகத்தை, நீங்கள் பார்க்குற கண்ணாடியில் இன்னொருத்தர் முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணாடி பார்க்குறீங்களா? பார்க்குறோம். இது கண்ணாடின்னு வேதம் சொல்லுதுங்க. இது கண்ணாடி, நீங்கள் யாருன்னு காமிக்கிற கண்ணாடி. இதை நீங்கள் பார்க்காததுனால தான், இதை பார்த்து அந்த வெளிச்சம் உங்கள் ஆவியில் முழுமையாக வராததுனால தான் நீங்கள் சில சமயம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொண்டு பிசாசு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். கலர், நம்ம யார் கலர்னு கேட்பேன். ஜீசஸ் கலர் ஒயிட்டும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது. ஜீசஸ் கலர் பிளைன் கலர். பிளைன்னா ஓப்பன். ஐயா, ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 104 இந்த சிருஷ்டிப்பை குறித்து
தாவீது ரெவலேஷன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சங்கீதம் 104 தாவீதுடைய ரெவலேஷன் சிருஷ்டிப்பு குறித்து வேற லெவலில் இருக்குது. இது ரொம்ப உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் அவங்கள அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன். 5 நம்ம வாசிக்க போகிறோம். தொடர்ந்து சொல்ல போட்டுக்கிட்டே இருமா. 104:5 வாசிங்க. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் பூமி ஒருபோதும் நிலை அதை நம்பி எடுத்துட முடியாது. அதை என்ன பண்ணார்? அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். பூமியை பார்க்குறப்ப யோபு சொல்லுகிறார், பூமி மேலே தொங்கிக்கிட்டு இருக்கான், ஆனால் கீழே விழுகலை. ஏன்னா பூமியை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். அது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. அப்போ சிருஷ்டிப்பில் அவருடைய ஞானம், அறிவை நாம் பார்க்குறோம். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. இப்போ தண்ணீருக்கு பார்க்குறோம். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல, எதை? மேலே பூமி. ஆழத்தினால் மூடினர். அப்போ அந்த பூமிக்கு தேவனுடைய ஒரு மூடுகை, ஒரு கவரிங் இருக்கிறது. உங்கள் மேலே ஒரு கவரிங் இருக்கிறது, என் மேலே ஒரு கவரிங் இருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற கவரிங், என் மேலே இருக்கிற கவரிங் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலிலே உங்கள் மேலே டாடி தன்னுடைய கவரிங்கை வைத்து இருக்கிறார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள். தண்ணீர் நிற்குமா? நிற்குதுங்க. சூப்பர் நேச்சுரல். பர்வதங்கள்லாம் மலை மேலையாம், மலைகள் மேலே தண்ணி நிற்குது. அடுத்த வசனம். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் வரைந்து போயிற்று. அது தேவனுடைய சத்தத்தை புரிஞ்சிருக்கு. தேவனுடைய சத்தம் என்ன? குமுறலின் சத்தம். குமுறலின் சத்தம். ஐயா, உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய சத்தம் இருக்கு. we have the God's, அதாவது இன்னர் வாய்ஸ். அது தேவனுடைய சத்தத்தை கேட்குது. சத்தத்தை கேட்ட உடனே விரைந்து போயிடுச்சு. அடுத்த வசனம். அந்த தண்ணீர் மலைகளில், தண்ணீர் என்ன பண்ணுதா? ஏறுதான். விசுவாசிக்கிறீங்களா? சூப்பர் நேச்சுரல். தண்ணீர் ஏறுது. அப்புறம் மறுபடியும் பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில், எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு தண்ணீர் போச்சா. சிருஷ்டிப்பா, புரிங்க, யோசிங்க. இது ஆண்டவருடைய ஞானம், அறிவு, புத்தி. அடுத்தது 9 வாசிங்க. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு, ஆமாம், திரும்பவும் அந்த தண்ணி வந்துடக்கூடாதான். திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அப்பா, என்ன ஆகிறது? அது வர ஆரம்பிச்சோன்னா பூமியெல்லாம் மூடிடும். சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு இதெல்லாம் நடக்க போகுது. பூமியை மூடாதபடி எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். இப்போ அந்த தண்ணீர்லாம் என்ன பண்ணுது? தேவன் ஏற்படுத்தின எல்லையை மீறாமல் இருக்கிறது. எப்பா, நீங்களும் மீறாமல் இருங்க. வார்த்தையை மீறாமல் இருங்க. மீறுதல் ஆகாஷி.
சூப்பர், வாசிங்க 10. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகளில் நடுவே. ஹில்ஸ்லாம் போயிருக்கிறீங்களா? அங்கே பள்ளத்தாக்கும் இருக்கும், மலைகளும் இருக்கும். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். சிருஷ்டிப்போடு அவர் செஞ்ச செயல்பாடு, சிருஷ்டிப்புக்கான பெனிஃபிட். உங்களுக்கும் எனக்கும் தான் நீரூற்றுகள், மழை பெய்வது, சூரியன், சந்திரன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே. கொஞ்சம் நான் மலைகளுக்கெல்லாம் ரொம்ப போயிருக்கேன், ரொம்ப மலைகளுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப மலைகளுக்கு, குளிர் பிரதேசத்துக்கு ரொம்ப போயிருக்கிறேன். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாயில் சொல்கிறேன், தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பினாலே அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், அழிவில்லாத மகிமையை வெளிப்படுத்தினார். அதன் மூலம் வெளிப்படுத்தினாராம். சூரியன் மூலம், சந்திரன் மூலம், மலைகள் மூலம், சமுத்திரத்தின் மூலம், மச்சங்கள் மூலம். நாங்கள் அந்த ஏற்காடு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். நம்ம சங்கரா மீனை பார்த்துருக்குறோம், கழுத்தி மீனை பார்த்துருக்கோம், விரல் மீனை பார்த்துருக்குறோம், சொரால் மீனை பார்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. அங்கே பார்த்தையா சிருஷ்டிப்பையா, பாப்பா அதெல்லாம் நம்ம பார்க்காததையா, தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவைகளினாலே பவுல் சொல்கிறார், தம்முடைய எட்டர்னல் பவரை, தேவத்துவம் என்றால் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும், நித்திய வல்லமையும் அழிவில்லாத மகிமையையும். இப்போ வாசித்தம் பாருங்க, மலைப்பிரதேசம், ஹில்ஸு, மலைகள், காடுகள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், இதெல்லாம் சிருஷ்டிப்பு. இவைகள் எல்லாவற்றிலும் தம்முடைய நித்திய வல்லமையை, அழிவில்லாத மகிமையை, தேவத்துவத்தை வெளிப்படுத்தினாராம். சிருஷ்டித்த நோக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் எனக்கு இன்னும் ரொம்ப பேச வேண்டி இருக்கு. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ள அவன் டைவர்ட் பண்ணிட்டான். ஆனால் நான் இதை வசனத்தின்படி அறிஞ்சபடியால் அந்த பார்க்கு போகிறப்பெல்லாம் அதை இன்ஹேல் பண்ணுவேன். வார்த்தையை சொல்லி இன்ஹேல் பண்ணுவேன், வார்த்தையை சொல்லி அவைகளை ப்ளஸ் பண்ணுவேன். ஆமென். ஆமாம், வானமே கேள், பூமியை செவி கொடு. அப்போ அவைகளுக்கெல்லாம் காது இருக்கிறது, நான் பேசுகிற வார்த்தையை கேட்கிறது, அவைகளுக்கு செவி இருக்கிறது. நான் பார்க்கல போய் அந்த கால அழகான மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் அதனுடைய ஃப்ளவர்ஸையும் பார்க்கும்போது நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், அவைகள் கேட்கிறது. செஞ்சு பாருங்க. Make it as a practice. I speak the revelation. அவங்க வீட்டில் இருக்கு, ஜஸ்ட் 5 minutes அதை சுவாசிங்க, ஆசீர்வதிங்க. சரி, அது ரோமர் 1 அதை வாசிக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். 104. ரோமர் 8 இந்த சர்வ சிருஷ்டிக்குள்ள ஒரு ரெவலேஷன் உள்ளே இருந்துச்சு. சர்வ சிருஷ்டிக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு. அது என்ன ரெவலேஷன்? தேவகுமாரனை குறித்த ரெவலேஷன். இயேசுவாகிய தேவகுமாரனை குறித்த ரெவலேஷன் அல்ல, நீங்களும் நானும் தேவகுமாரன் உங்களை குறித்த ரெவலேஷன்.
என்ன ரெவலேஷன்? தேவனுடைய சாயல் உடைய, தேவனுடைய தன்மை உடைய, அவரை போல் இருக்கிற குமாரன் வெளிப்பட அவைகள் எல்லாம் ஆவலோட காத்திருக்கு. அவரை போல, இயேசுவை போல, தேவனுடைய சாயலை உடைய நீங்களும் நானும் வெளிப்பட அவளோட காத்திருக்கான். ஏனென்றால் தேவன் முதல் நூற்றாண்டு சபையில் 33 வருடங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவின் மூலம் வெளிப்பட்டார், ஊழியம் செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், போதித்தார். அடுத்தது முதல் நூற்றாண்டு சபையிலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலம் பேசினார், வெளிப்படுத்தினார், அற்புத அடையாளங்களை செய்தார். அவர்கள் யார் தெரியுமா? They are anointed. அவர்கள் யார் தெரியுமா? வேத வசனத்தை போதிப்பதிலும் செபிப்பதிலும் இடைவிடாமல் தரிப்பவர்கள். அவர்கள் யாரை பிரசங்கித்தார்கள்? அந்த அப்போஸ்தலர்கள் ஒருவர் கூட ரிலிஜன் பேசவில்லை, மோசையின் பிரமாணத்தை பேசவில்லை. இந்த அவர்கள் எழுதின சுவிசேஷத்திலும் நிருபத்திலும் நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு எழுத்தையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்தது தேவகுமாரனை குறித்த வெளிச்சம். இப்போ சர்வ சிருஷ்டியும் முதல் நூற்றாண்டு சபையில் இருந்த அந்த அப்போஸ்தலர்களைப் போல, தீர்க்கதரிசிகளைப் போல அற்புத அடையாளங்களை செய்கிற தேவகுமாரன் வெளிப்பட ஆவலோடு காத்திருக்கு. முதல்ல அற்புத அடையாளத்துக்கு செகண்ட் வந்துடலாம். முதலாவது நான் இயேசுவை போல இருக்கிறேனா? ஏப்பா தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேன். சுவாவம் உன் நீ வாயில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை எடுக்க முடியுமா? முடியாதையா. மனம் பதறி பேசுதல், குற்றப்படுத்தி பேசுதல், ஆக்கினையாய் பேசுதல். நீ ரிலிக்ஷனில் தான் இன்னும் இருக்கிற. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோம், உனக்குள்ள வேர்ட் கான்சியஸ் இல்லாட்டி, இல்லை தவற உணராட்டி, உன் இருதய கடினப்பட்டிருக்கு. You can't harvest the blessing from the scripture. வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை நீ அறுக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. You are total carnal. I want to be. We all be as Jesus. சில சமயம் தவறும், ஆனால் உணர்வு வந்தால் போதும், மனஸ்தாபம் வந்தால் போதும். மறுபடியும் தவறுறதுக்கு உணர்வு அல்ல. சும்மா உணர்வு வந்து டெய்லி தவறிக்கிட்டு இருந்தா உனக்குள்ள இங்கே பேசின போதகம் உள்ள வேலை செய்யல. நீயும் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டுமென்ற அந்த இடத்துக்கே நீ வரல. தேவகுமாரன் வெளிப்பட சர்வ சிருஷ்டியும் ஆவலோடே காத்திருக்கு. நான் டெய்லி சொல்கிறேன், மார்ட்டின் எல்சடா என்ற தேவகுமாரன் அவரை போல அவருடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய சுவாபத்துக்குள்ளே நான் வாழணும். ஆவியானவரை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு டெய்லி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மறுரூபப்படுத்தி வருகிறார், பரிசுத்தப்படுத்தி வருகிறார், உங்களையும் என்னை மறுரூபப்படுத்தி வருகிறார். அந்த மறுரூப நிகழ்வுக்கும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கும் நம்ம ஈல்டு பண்ணணும், வார்த்தை ஹானர் பண்ணணும். ஏமேன். சங்கீதம் 104 வேற லெவலில் இருக்கு. 10-11 வாசிங்க. 10-11 போடுமா? சங்கீதம் 104 10-11.
அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. நல்லா பாருங்க, அவைகள் எதற்கு வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். பார்த்தீங்களாயா, மலையிலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து அங்கிருந்து வர்றது, அங்கிருந்து வர்றத ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க. ஆடு மாடு காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாம் ஜீவன்கள், நம்மளும் ஜீவன்கள் தான். தண்ணீர் கொடுக்க சிருஷ்டிப்பு. அவர் அறிவு புத்தி நாணம் விவரிக்க முடியாது. அடுத்து வாசிங்க. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். சூப்பர் வேர்டு. அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை காட்டு கழுதை, வீட்டில் இருக்கிற கழுதை இல்லை, உங்கள் தெருவில் பார்க்குற கழுதை இல்லை, காட்டு கழுதைலாம் ரொம்ப உயரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எருசலேமில் இருந்த கழுதையெல்லாம் அப்படி தான் உயரமாக இருந்துச்சு. ஆமாம், அந்த காலத்தில் கழுதை தான் அவரோட ஐஸ்வர்யத்தை நிர்ணயிக்கிறது. ஆமாம், இயேசு ராஜா எருசலேமிலே பிரவேசிக்கும் போது ஒரு கழுதையிலே அவர் பிரவேசித்தார். வஸ்திரத்தை விரித்தார்கள், கழுதையின் மேல் ஏறினார், தலைகளெல்லாம் போட்டார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று சொல்லி எருசலேமிலே அவர் பிரவேசிக்கிறார். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை என்ன பண்ணுமா, தீர்த்து கொள்ளும். தண்ணி கொடுக்குறப்பெல்லாம் சோத்திரம் பண்ணி குடிங்க. ஆகாரம் சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குது, நான் உன் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிக்கு விலைக்கு உன்னை காத்துக்கொள்வேன். ஆகாரம் சாப்பிட்றப்பெல்லாம் இன்றைக்கி இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, வியாதிக்கு விலைக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அடுத்து, அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். இது இந்த ஆகாயத்து பறவைகள் எங்கே இருக்கு? கிளைகள் மேலிருந்து என்ன பண்ணுதான்? பாடுதான். எனக்கு காலையில் வாக்கிங் போனப்போ ஒரு பக்கம் குருவி பயங்கரமான இறைச்சல், அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன், சத்தம். அடுத்தபடி காகம், அடுத்தபடி புறா, இந்த 3 சத்தத்தை கேட்டேன். அப்புறம் நான் வாக்கிங் அந்த முடிக்கிற நேரம் வந்துருச்சு, அந்த சத்தமும் அப்படியே அமைதியாகிருச்சு. இப்போ காலையில் எந்திரிக்கிறப்பே அது சத்தத்தோடன்னா அதுக்கு வச்ச சத்தம். குருவிக்கு ஒரு சத்தம், காகத்துக்கு ஒரு சத்தம், குயிலுக்கு ஒரு சத்தம், அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்தம் இருக்குது. அது தன்னுடைய சத்தத்திலிருந்து காலையில் அவருக்கு தோத்திரம் பண்ணதுன்றேன். சிருஷ்டி உங்களுக்குள்ள புதிய சிருஷ்டி இருக்க. காலையில் போய் சத்தத்தை அவர் கேட்குறாரா? காலையில் எந்திரிச்ச முதலாவது உங்களுக்குள்ள இருந்து அவரை பாடுகிற சத்தம், அவரை ஆராதிக்கிற சத்தம், அவரை துதிக்கிற சத்தம் உங்களுக்குள்ள இருந்து டெய்லி வருதா? டெய்லி குருவி சத்தம் போடுது, காகம் சத்தம் போடுது, புறா சத்தம் போடுது, அப்புறம் அப்படி அமைதி ஆயிடுது. அமைதி ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையில் கேட்டேன், பாடும். சூப்பர். 13 மாதங்கள் சீக்கிரம். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து, மேல் வீடு மேலே பர்வதங்களுக்கு தண்ணீர் யார் இறைக்கிறாரா? டாடிங்க. மேல் வீட்டில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறாரா? ஓ சூப்பர். உமது கிரியைகளின் பலனாலே பூமி, வாவ், இந்த பூமியவே ஆண்டவர் திருப்தி ஆக்குறார்னா அவருடைய பிள்ளையாகிய உன்னை, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டியாக இருக்கிற உன்னை திருப்தி ஆக்குவார். நீங்கள் இவ்வளோதானா?
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். போட வேண்டாம். நெகேமியா 9:25 உம்முடைய தயவினாலே புசித்து குடித்து கொழுத்து செல்வ வாழ்வு வாழ்வுதான் உங்களுக்கும் எனக்கு வேதம் சொல்லுகிற வாழ்வு. செல்வமாய் வாழ்கிற வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு. அடுத்து 14, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கும் புல்லையும் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும். மிருகத்துக்கு புல்ல முளைப்பிக்கப்படுகிறார். சிருஷ்டித்தை அப்படியே விட்டுல. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அதுக்கு பின்னால் அவர் தான். உன்னை ரட்சித்து அவர் அப்படியே விடலை. உனக்கு பின்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். உன் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். ஒரு தகப்பன் ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்பத்தில் தகப்பன், மேலே இருக்கிற தகப்பன் உன்னை முழுமையாய் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலே அவர் வைத்திருக்கிறார். பி ரிலாக்ஸ், பி ரிலாக்ஸ். சந்தோஷமாரு, புரிஞ்சுக்க அவர் தன்மையை. நான் அவருடைய கவரிங்கில் இருக்கிறேன் என்று முதல்ல சொன்னேன். ரெண்டாவது சொல்கின்றேன், நாம் அவருடைய பொறுப்பில், அவருடைய கேரில், அவருடைய கரிசனையில் நீங்களும் நானும் இருக்கிறீர்கள் என்பதை இன்று கர்த்தர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆமென். அதாவது மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான. ஆமாம், கடைக்கு போனால், ப்ரொவிஷன் ஸ்டோர் போனால் பயிர் வகைகள்லாம் இருக்கா? இந்த பயிர் வகைகள்லாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரங்க சிருஷ்டித்தது. பயிர் வகைகள். அடுத்து 15, மனுஷனுடைய இருதயத்தை. என்னங்க 15 என்னாச்சுமா? வாசிங்க வாசிங்க, வாய் திறந்து வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். ஐயா, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி திராட்சை ரசத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இருங்க. திராட்சை ரசம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உன் வயிற்றில் அடிக்கடி ஏற்படுகிற பலவீனத்துக்காய் நல்ல குடின்னு சொல்லலை, கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள். உன்னை நல்லா குடிக்க சொல்லலப்பா, அது வெளியே இருக்கிறான். நீ கொஞ்சமா. ஓ, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும். வாசிங்க, எல்லாரும் வாய் திறந்து வாசிங்க. என்னையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவர் தான் விளைவிக்கிறாரு. அவர் தான் விளையச் செய்கிறாரு. விளையச் செய்கிறவர் கர்த்தர். அடுத்து கர்த்தருடைய விருட்சங்களும். வாசிங்க எல்லாரும் வாய் திறந்து வாசிங்க. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லிபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால். அதுக்குள்ள சாரம் வச்சுக்கிறாரே. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும். அவர் நாட்டினதே கர்த்தருடைய விருட்சம். சாரத்தை, அதுக்குள்ள சாரம் வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் சாரம், உங்களுக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் சாரம் வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். led by spirit, led by the word. வார்த்தையினாலே நடத்தப்படுதல், ஆவியானவரால் நடத்தப்படுதல். இன்னைக்கு மார்னிங் உள்ள நுழைஞ்சிட்டேன் பார்க்குள்ள.
செய்தி கேட்டுக்கிட்டே அந்நிய பாஷை பேசி 1 hour வாக் பண்ணோம். இன்றைக்கி செய்தி கேட்காத 1 hour அந்நிய பாஷை பேசுன்னு சொன்னார். அது உள் சத்தம், இன்னர் வாய்ஸ். செய்தி கேட்கல, 1 hour ஸ்பீக்கிங் டங்ஸ். அதெல்லாம் பார்த்து ஆசீர்வதித்து அதெல்லாம் இன்ஹேல் பண்ணி இன்றைக்கி தமிழர் பாரம்பரியம் நம்ம பிள்ளைகள்லாம் சொன்னாங்க. நானும் தமிழர் கலாச்சாரத்தில் நானும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க, சிலர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப சூப்பரையா. அடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. 16 வாசிக்க, சத்தமோடு வாசிக்கணும். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டினால் லீபனன் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். இங்கே தான் சூப்பர். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளுக்கு குடியிருப்ப வச்சுக்கிறாரு. தேவதாரு விருட்சம், குருவிகள் கூடு கட்டும். எப்பா, ஹல்லேலூயா. குருவிகள் கூடு கட்டும். அடுத்து வாசிங்க. உயர்ந்த பர்வதங்கள். ஆமாம், இதை படித்தோன்னா மூணாறு நாவ தான் வந்துச்சு. மூணாறில் தான் வரையாடு இருக்குது. அந்த மலை இப்படி இருக்கும். அந்த மலையில் அந்த காலே அமைப்பை, அந்த வரையாடு அமைப்பை இப்படி ஏறுறதுக்கு அந்த வரையாடு அமைப்பு. என்ன சிருஷ்டிப்பையா, கரங்களை தட்டுங்க. என்ன நாணையா, என்ன புத்தி ஐயா. போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல. ஐ லைக் டு கோ டு விசிட் ஹில் ஸ்டேஷன். ஒன்லி த ரீசன், inhale the God's eternal power for relax. கண்மலைகள் குளிமுசல்களுக்கு அடைக்காலம். 19 சந்திரனை காலக்குறிப்புகளுக்காய் படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை பாருங்க. இதெல்லாம் சிருஷ்டி. ஆதியாகமம் இன்னைக்கு செய்தி என்ன? முதல் 3 அதிகாரம். 1ஆம் அதிகாரம், இவ்விதமாய் வானம் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அந்த சிருஷ்டியை குறித்தான் பார்க்குறோம். புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய விஸ்டம் தான் நான் ஹைலைட் பற்றி காமிக்கிறேன். ஆண்டவருடைய விஸ்டம் மாத்திரம் இல்லை, அவர் மூடுகையை காமிச்சேன், அவருடைய கர்ஷனையை காமிச்சேன். இது எல்லாம் நீங்கள் புரியணும். அபராகாஷி. கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் அப்படி போயிட்டு வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பீச்சுக்கு எப்படி மாதத்துக்கு ஒருக்க போயிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு. இந்த போன வருஷமே போகல, உங்களுக்கு தான் தெரியுமே. அடுத்த பூண்டிக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க போயிடுவேன். போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். அனாய்டிங். சந்திரனை அடுத்தது 20 நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் ராக்காலத்தில் தான் நடமாடுமா? ஆமாம், சில ஜீவன்கள் ராக்காலத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. போன வாரம் நான் சொன்னேன், நாமோ ராக்காலத்துக்கும் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல, நாம் பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் உரியவர்கள். ராக்காலத்தில் எவ்வளவோ கொடுமை நடக்குது, எவ்வளோ பாவம் நடக்குது. இங்கே ராக்காலம், காட்டு ஜீவன்கள் ராக்காலத்தில் நடமாடும், பகலில் ரெஸ்ட் எடுத்துரும். அடுத்து 21 பாலசிங்கங்கள் இறைக்காக கட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. இந்த வார்த்தையில் சூப்பர் வேர்டை அது கர்ச்சிக்குதான். தேவனால் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். ஹலோ, சிங்கம் வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஐயா,
அது தேடுதான். இந்த புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். அவைகளில் ஒன்றும் ஜோடில்லாமல் போகாது. அவருடைய வாய் சொல்லிற்று, அவர் ஆவி சேர்க்கும். வாசிக்கிறீங்களா? உங்களை குற்றப்படுத்த கேட்கல, ஆனால் வசனம் இல்லாமல் வாழ முடியாது. வசனம் இல்லாமல் மர்வம் வராது. வசனம் இல்லாமல் சுவாபம் மாறாது. வசனம் வாசித்தாவே வெளிச்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ரெகுலரைஸ் பண்ணி வாசிக்கணும். வசனம் வாயில் வரணும். அதுக்கு மேலே உங்களை நான் பேச விரும்பலை. கர்த்தர் உங்கள் மனதை திடுவாரா? அடுத்த வசனம், சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில், சூரியன் உதிச்சோடனே ஒதுங்கி அங்கே போய் படுத்துக்குமா? ஆமேன். அப்பொழுது அடுத்த வருஷம், அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும், இதுதாங்க மனுஷன், சாயங்காலம் மட்டும் இல்லை ராத்திரி மட்டும் தன் வேலைக்கும் தன் ஒர்க் பிளேஸுக்கும் தன் பிஸ்னஸுக்கும் திரும்புகிறான். பகலில் வேலை, இரவில் ரெஸ்ட்டு. ஐயா, நீ ரெஸ்ட்டு எவ்வளோ இருக்கிறியோ அவ்வளவா உன் வேலையில் பலனை பார்ப்ப. ரெஸ்ட்டு எவ்வளவு இருக்கிறையோ, இந்த மனது எவ்வளோ மறுவாகுதோ அவ்வளவா நீ ஒரு பெரிய சாதனையாளனாய் கர்த்தர் மாற்றி விடுவார். 24, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் நாணமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய கிரியைகள் திரளாய் இருக்கிறது. அந்த சிருஷ்டிப்புகளை நாணமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால். ஐயா, இந்த பூமியில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பில் இருந்துதான் பூமியில் எல்லா பொருள்களும் உங்களுக்கு மனுஷன் கொண்டு வந்திருக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள், நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற கோல்டு, மோதிரம், செயின், காலில் போட்டுக்கிற கொலுசு, வீட்டில் போட்டுக்கிற சோஃபா, உங்கள் வீடு கட்டுறதுக்கு அது டீக் வுட் இல்லையா, என்ன வுட்டு, எல்லாம் அவர் சிருஷ்டித்தார் இல்லையா, அதில் இருந்து தான் மனுஷன் பொருளாக கொண்டு வந்திருக்கிறான். அவர் சிருஷ்டித்ததில் எவ்வளவு பிரயோஜனத்தை நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இதுக்கே நன்றி சொன்னா போதும். அடுத்து, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் இப்போ சமுத்திரத்துக்கு வந்துட்டார். பூமியிலேருந்து சமுத்திரத்துக்கு, மலையை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், சமுத்திரத்துக்கு வந்துட்டார். மலை, பூமி, சமுத்திரம், காடு, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், எல்லாம் சிருஷ்டிப்பு. மலையை பார்த்தோம், தண்ணீரை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், இப்போ சமுத்திரத்துக்கு வந்துட்டார். வாசிங்க, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிருந்த ஜீவன்கள். எப்போ அதுக்குள்ளே தான் மீன். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பார்த்துற மீன் ஒரு 10 தான் உங்கள் வாயில் சொல்ல முடியும். நாங்கள் விதவிதமாக ஏற்காலில் மீனை பார்த்தேன். அப்பா சிருஷ்டிப்பாப்பா, என்ன அழகு, அது என்ன ஓட்டம், என்ன நெளிவு, என்ன பியூட்டி, என்ன பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறாரு, என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓ, அங்கே என் உயரம் இருக்குமா, என் உயரத்துக்கு அது பேர் என்ன, அதுக்கு பேர் பசங்க என்ன சொன்னாங்களா, அது முகம் இப்படி நீட்டிட்டு அது தலையை கொடுத்தாடி கொத்தி அப்படி டக்குன்னு வாங்கிக்குது. அப்பா அதெல்லாம் பார்த்து எவ்வளோ பேர் ரசித்தங்க தெரியல. நான் ரொம்ப அப்பா சிருஷ்டிப்பப்பா சிருஷ்டிப்புப்பா சிருஷ்டிப்புப்பா, நான் உள்ளத்துலேயே அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தையா. இன்னொரு தடவை போங்க, இதுக்காகவே போங்க, அனாயிட்டிக்காக போங்க.
அடுத்து 26. அங்கே ஐயா சமுத்திரம் இல்லாட்டி நீ கப்பல் டிரான்ஸ்போர்ட்லேயே பெருசு வந்து கப்பல் டிரான்ஸ்போர்ட்டு தான் ரொம்ப சரக்கு. ஃப்ளைட்டில் ரொம்ப சரக்கு கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே ஷிப்பில் தான் சமுத்திரம், அங்கே தான் ஷிப்பு ஓடுது. ஆண்டவர் உண்டாக்கின சமுத்திரத்தில் கப்பல்கள், படகுகள், துடுப்புக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ, நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் அங்கே இருக்கிறது. அதை விட ஷார்க் ஃபிஷ் தவி 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 அழகு பார்த்தேன். நம்ம இது யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நேராக பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நேராக பார்க்குறதுக்கு சுவிட்சர்லாந்து போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே போகணுன்னு தெரியல. நான் அதெல்லாம் எங்கே என்ன எப்போ கூட்டு போவார்னு தெரியாது. பட்டு நான் பார்க்க விரும்புகிறேன். அப்படியே கூட்டம் கூட்டமாக வரும் இந்த ஷார்க் ஃபிஷ்ஷு. பார்த்துக்கிறீங்களா? கூட்டம் கூட்டமாக அப்படி தவி தவி அது ஒரு அலை மாதிரி வரும். சிருஷ்டிப்பு. நான் நினைக்கிறேன் தவ்வுறதுக்கு தான் அந்த தண்ணிக்குள்ளேயே தவி வருது. தண்ணிக்குள்ளேயே நீ தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நீச்சல் அடிச்சா அவ்வளோதான். ஓ டாடி, நீங்கள் நல்லவர் டாடி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே டாடி. உங்களுடைய சிருஷ்டிப்புகளுக்காக நன்றி சொல்கிறேன் டாடி. நீங்கள் நல்லவர் டாடி. உங்களுடைய சிருஷ்டிகள் போல இன்று எங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நல்லவர் டாடி. இவ்வளோதானா? ஆமேன், ஆமேன். திமிங்கலம் இங்கே சூப்பர். 27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி. ஐயா, அது எல்லாமே கடவுளை நோக்கி, சிருஷ்டிகரை நோக்கி ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று வெயிட் பண்ணுதான். நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஆகாரத்தை மாத்திரம் இல்லை, சரியான நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவதல்ல, தந்துவிட்டார். அது வெளிப்படும், அது பிறக்கும். ஏற்ற வேளையில் அது கூட ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? சிருஷ்டிகள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கு. அவர் சரியான நேரத்தில் எனக்கு ஆகாரத்தை தந்துடுவார்ப்பான்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து சரியான நேரத்தில் எனக்கு செஞ்சிருவார்ப்பா, அவர் நேரத்தில் எனக்கு எல்லாம் கிடச்சிருக்கும்ப்பா, நான் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, வார்த்தையை எழுதிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு அவரை சார்ந்து விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட உங்கள் ஸ்பிரிட்டை அவரோட வச்சு நீங்கள் இருக்கணும். ஆமென். நீர் கொடுக்க அவைகள், நீர் உம்முடைய கையை திறக்க உம்முடைய நன்மையால். இன்னைக்கு நான் 2 காமிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிகள் மெமோ, ப்ராப்பர்ட்டிகள் டெமான்ஸ்ட்ரேஷன். 1 இப்போ லூக்கா வாப்பா. நீர் கொடுக்க அவைகள் சொல்லுங்க. நீர் கொடுக்க, டாடி கொடுக்க நாங்கள், டாடி கொடுக்க நாங்கள், டாடி கொடுக்க நாங்கள், டாடி கொடுக்க நாங்கள். அடுத்தது நீர் கையை திறக்க. எப்பா அவர் ஹேண்டு எப்போதும் ஓப்பன் ஹேண்டு தான். வாமா, என் ஹேண்டு ஓப்பன், வா என் கை ஓப்பன் ஹேண்டு வாங்கிக்க. அவர் கையை கொடுக்குற கையை, அவர் கையை எப்போதுமே திறந்திருக்கிற கையை உங்களுக்கு தான். அவர் கையை திறந்திருக்கையா, அவர் கையை கொடுக்கிற கையா. அவர் அதாவது கொடுத்து கொடுத்தே சில கரம் செவந்து போச்சுன்னுவா. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறத உனக்கு எனக்கும் நிறுத்தவே மாட்டார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றால், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வது எப்படி? உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. சில தகப்பன் சரியில்லை. அதான் நம்ம தகப்பனை சொல்கிறேன், கொடுக்க மாட்டான் பிள்ளைக்கு. நான் கஷ்டப்பட்டது போல் நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அனுபவம்லாம் வரணும்டா அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்கிற புரியுதா? ஆனால் நம்ம டாடி அப்படி இல்லை. குமாரனோடு கொடுத்தப்பே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கார். ஹோ ஹோ முடிஞ்சிருச்சு. அதாவது 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பு முடிஞ்சிருச்சு. ஆமென். 2ஆம் அதிகாரம் ஆதாம். 3ஆம் அதிகாரம் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2:25 2:25 வாசிமா போடுங்க. ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். சரி, 3ஆம் அதிகாரம் 10 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. முதல்ல நிர்வாணியாய் இருந்தோம், 2ஆம் அதிகாரத்தில் வெட்கப்படாது இருந்தார்கள். இப்ப அங்கே நிர்வாணியாய் இருந்தார்கள், வெட்கப்படாது இருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். 2ஆம் அதிகாரத்தில் நிர்வாணி ஆக்கிட்டான். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் டாடியை காமிக்க போகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியை டாடி கொண்டு வருகிறார். டாடியை 2ஆம் அதிகாரத்தில் காமிக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், டாடியை புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் டாடி அந்த ஆதாமை ஏவாளை கொண்டு வருவதற்கு முன்பாகவே 2ஆம் அதிகாரத்தில் டாடியை நாம் புரிய வேண்டும். முதல் the very first picture of Daddy God, very first mind of loving Daddy God என்ன தெரியுமா? ஏப்பா, பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒருத்தம் கூட சொல்ல மாட்டீங்க, ஆசீர்வதித்தார். அப்ப வெரி ஃபர்ஸ்ட் மைண்ட் ஆஃப் டாடி காட், வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் proceeded from டாடி, the first family, his blessing. முதல் ஃபேமிலிய டாடியுடைய அடையாளம் ஆசீர்வதித்தார். டாடியுடைய அடையாளத்தை புரியாதவங்க கோமாளிகள். என்னாளிகள்? கோமாளினாலும் பரவாயில்ல. நான் காலையில் கூட யோசித்தேன், சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த குற்றப்படுத்தி பேச மாட்டாங்க, நியாய தீர்ப்பாக பேச மாட்டாங்க, அப்புறம் பாவத்தை பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குற்ற உணர்வு இல்லை, நியாய தீர்ப்பை குறித்த பயம் இல்லை, நார்மலாக வாழ்கிறாங்க.
ஆனால் இந்த சபை இருக்க ரிலிஜன் சொல்கிறாங்களே, லான்னு சொல்கிறாங்களே, அவன் வாரம் குட்டி குட்டி அவங்கள ரத்தம் வர வச்சு காயப்படுத்தியும் குற்றவனுக்கும் உணர்வு இல்லை, குட்டு வாங்குறவனுக்கும் உணர்வு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் வாயில் சொல்கிறேன். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை ஆண்டவருடைய முதல் எண்ணமே ஃபஸ்ட்டு ஃபேமிலியை ஆசீர்வதித்தார். அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி அவர் ஆசீர்வதித்தார் என்றால் இன்றைக்கி அந்த எண்ணம் வரல. இன்றைக்கி நீங்களும் நானும் யாருடைய ஃபேமிலி? அவருடைய குமாரனுடைய ஃபேமிலி, ஜீசஸ் ஃபேமிலி, இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டான ஃபேமிலி. ஆகவே உங்களை என்ன எப்படி அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலியை ஆசீர்வதித்தாரோ அதற்கு மேலாகவே எங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு இது மட்டும் தான் சொல்ல முடிஞ்சு. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் ஃபேமிலி, கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஃபேமிலி. ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் மீதி எல்லாம் எழுதப்பட்டுச்சா? மீதி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கா? சொல்ல புரியுதா? மீதி ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு எழுதப்படவில்லை. ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது. ஆனால் ஜீசஸ் ஃபேமிலிக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்று பிதாவாகிய டாடி இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அடியேனுடைய அபிஷேகத்துக்குள் இருந்து உங்கள் மேலே ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிறார். உங்கள் மேலே வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும், மனதுக்கு அடுத்தது, சரீரத்துக்கு அடுத்தது, இம்மைக்கு அடுத்தது, மறுமைக்கு அடுத்தது, பொருளாதாரத்துக்கு அடுத்தது, வெற்றிக்கு அடுத்தது, சுகவாழ்வுக்கு அடுத்தது, விசுவாசம் தைரியத்துக்கு அடுத்தது, அவரை போல வாழ்கிற வாழ்வுக்கு அடுத்தது எல்லா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய், இந்த வெளிச்சத்தை புரிந்து கொண்டவனாய் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை நான், இது என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. சிலுவங்க, இது சிலுவை. சிலுவையின் கீழ் இயேசு சிந்தின இரத்தத்தில், சிலுவையில் எடுத்த இயேசுவின் வெற்றியிலே, சிலுவையில் எல்லாவற்றை செய்து முடித்ததுக்குள்ளே உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே சகல வேதத்தின் நன்மைகளையும் நான் இந்த நாளில் ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிறேன். நீ நினைச்சது நினைக்காதது, கேட்டது கேட்காதது, எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது, சொன்னது சொல்லாதது, உன் தரிசனம் நீ டைரியில் எழுதுனது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடியனுடைய செய்தியின்படி பிறப்பதை சொல்லுகின்றேன். மேனிஃபெஸ்டை சொல்லுகின்றேன். பிறப்பின் சந்தோஷத்தை சொல்லுகின்றேன். கொண்டாட்ட நம்முடைய சபைக்கு வருவதை சொல்லுகின்றேன். நம்முடைய சபையை அடுத்த அளவில், அடியனை அடுத்த அளவில் ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்குள் இருந்து உங்களுக்கு அபிஷேகம், அவரை போல வாழ்வு, வெற்றி, பாதுகாப்பு, அவர் பிரசன்னம், தேவதூதர்கள் ஊழியம், தேசத்தின் நன்மையை புசிப்பது, இதுவரை பொருளாதாரத்தில் இல்லாத அளவில் உங்களுக்கு பெரிய ஃப்ளோ பேசுகிறேன். முடக்கங்கள் மாறுவதை பேசுகின்றேன். தடைகள் நீங்குவதை பேசுகின்றேன். வழிகள் திறக்கப்படுவதை பேசுகிறேன். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதை பேசுகிறேன். வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டதை பேசுகிறேன். இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டதை பேசுகிறேன். மரபில் இருக்கிற புதையல், அந்தகார பொக்கிஷங்களை தேடி, உங்களை தேடி வரதை பேசுகிறேன். உங்களை தேடி ஆசீர்வாதம் வருகிறதை பேசுகிறேன். நீங்கள் கனப்படுத்தப்படுகிறதை பேசுகிறேன். மேன்மைப்படுத்தப்படுகிறதை பேசுகிறேன். உங்களை தலையாக்குவதை பேசுகிறேன். உங்களை மேலாக்குவதை பேசுகிறேன். இன்னும் உங்களை அதிகமாக அவரை போல அவருடைய வாழ்வு வாழ்வதற்கான
கிருபையை 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 எல்லார் மேலும் உட்கார்ந்திருக்கல் மேல் பேசுகிறேன். ஆடியோ வீடியோ கேமரா எடுக்கிறவங்க எல்லார் மேலும் என் மேலும் பேசுகிறேன். யார் மேலும்? என் மேலும். தெரியுமா உங்களுக்கு? பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிற எவனும் சத்திய தேவனுக்குள் தன்னைத்தான் ஆசீர்வதிப்பான். எல்லாம் தலையில் கைவிங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. பரலோக பிதாவே, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிற எவனும் சத்திய தேவனுக்குள் தன்னைத்தான் ஆசீர்வதிக்கிறான். இந்த நாளிலே, தேதி என்ன டக்குன்னு மறந்து போச்சு, 18. ஓகே, இந்த 18ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் நாங்கள் சபையாராக எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து சத்திய தேவனுக்குள் என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ, கணிதறிகிற வாழ்வு வாழ, வெற்றி வாழ்வு வாழ, எல்லாவற்றில் வாழ்ந்து சீக்கிர வாழ்வு வாழ, ஆரோக்கியமான வாழ்வு வாழ, நீடித்த வாழ்வு வாழ, வாழ வயதின் வாழ்வு வாழ, ஆபிரகாமின் ஆசீர்வாதமுடைய வாழ்வு வாழ, சாதிகளுக்கு கடன் கொடுக்கிற வாழ்வு வாழ, அவர் வார்த்தையின் வாழ்வு வாழ, வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களில் ஒன்று விடாதபடி அதை உடைய வாழ்வு வாழ சத்திய தேவனுக்குள் என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பேற்பட்ட வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை கொடுத்து வருகிற என் பாஸ்டருக்கு, அவர் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பாஸ்டருடைய அபிஷேகத்துக்குள்ளே, என் பாஸ்டருடைய வெளிப்பாட்டுக்குள்ளே இந்த நாளில் நான் எதிர்பாராத விதமாய் ஆவியானவர் எங்களோட எடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறேன். சடுவியான உம்முடைய நிகழ்வுகள், சர்ப்ரைஸ், சாட்சிகள் அற்புதமாக எங்களை மேன்மைப்படுத்துதல், அறியாத நபரிடத்திலிருந்து எங்களுக்கு தொடர்புகள், அறியாத பிளேஸ் இடத்திலிருந்து எங்களுக்கு நன்மைகள் வருவதை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் வேலையில், எங்கள் தொழிலில் உம்முடைய பலனை சொல்லி, அதிலும் பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லி என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி ஓஹோ ஆகாஷி ஓஹோஷி ஃபுல்லா ப்ராப்பர்ட்டிகளில் போயிட்டுருக்கு. எந்த நேரமும் இந்த பிளேஸ், திஸ் கேம்பஸ் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. அப்படிதான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு, வாயில் ஓடிக்கிட்டு இருக்கு. கரவாகாஷி இயேசு சொன்னார், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்க கை வைங்க, சொல்லுங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானபடியால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாங்கள் நீங்களாகி ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டபடியால் பவுல் எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான
ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். ரெண்டு மூணு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சூப்பராக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிக்கல் மூமெண்ட்டில் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணும்போது நான் அதுக்குள்ளே தான் நான் மூவ் பண்ணணும், அதுக்குள்ளே தான் வாக் பண்ணணும். பிளெஸ்ஸிங் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். நான் உங்களுக்கு தீமை செய்ய எவ்வளவு கவனமாய் இருந்தேனோ அவ்வளவாக நன்மை செய்வதில் உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். உங்களுக்கு டாடி காட் நன்மை செய்வதை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். தேசத்தின் நன்மையை பொசிப்பீர்கள். நிலங்கள் கொல்லப்படும், பத்திரம் எழுதப்படும், சாட்சி கையெழுத்து போடப்படும், ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும். பைபிள் இருக்கு. ஓ ஷபாலாக்கா. டெய்லிங்க டைரி எழுதுறோம் பாருங்க. 3 நாளைக்கு முன்னால் ஆவியானவர் ஒன்று சொன்னார். டெய்லி புது வருஷத்துக்கு நீ செய்தி கொடுத்திய, அதை எழுதிட்டு அப்புறம் மீதி நான் கொடுக்குற வெளிப்பாடெல்லாம் எழுதுன்னு சொன்னார். டெய்லி இப்போ டைரியில் எழுதிட்டு இருக்கிறேன். நாங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கவும், சகலவித நற்கிரியிலே பெருகிறவர்களாகவும் இருக்கவும், தேவன் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய். அதை டெய்லி முதல்ல ஃபஸ்ட்டு நீ இதை எழுதுனாரு. டெய்லி இனிமேல் அதைத்தான் எழுதிட்டு கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகளை நான் எழுத போகிறேன். எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, பேசி பாருங்க. எல்லாம் உங்கள் வாயில். எவ்ரிதிங் ஜீவன் பேசுங்க. தப்பித்தவரை தண்டனைய ஆக்கினைய நீ உட்பட மாட்டடா. டோன்ட் ஸ்பீக். அது உனக்கு ரிவர்ஸ் ஆகும். தன் நாவின் பலனை அவன் புசிப்பான். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், என் மனசில் கூட அவன் சபிக்கப்படணும், அவனுக்கு தண்டனை வரணும், மனசில் கூட வரக்கூடாது. கிருபைதாரும் ஆண்டவரே சொல்லிட்டு Praise the Lord. Amen. ஒரு வசனத்தை அடுத்த வாரம் தொடரும். நல்லாயிருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் டீப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எரேமியா 33:9 வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் சகல ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தை நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல ஒரு வசனம் சொன்னேன். தீமை செய்ய எவ்வளவு கவனமாய் இருந்தேனோ அவர்களுக்கு நன்மை செய்கிறதை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அது எரேமியா தான். இங்கே ஒரு சூப்பர் ரெவலேஷன் வருது. எனக்கு மகிமை உண்டாக, எனக்கு கீர்த்தி உண்டாக, எனக்கு புகழ்ச்சி உண்டாக. ஆண்டவர் என்ன பாருங்க,
எங்கள் ஜனங்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் பூமியின் சகல ஜாதிகளும் காதில் கேட்கணுமா? எங்க புரிஞ்சா? அம்பத்தில் இருக்கிறவனும் மாமன் மச்சான் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறத சொல்லலை. பூமியின் சகல ஜாதிகளும் மார்ட்டின் நெல்சனாக்கி அப்பா நன்மை செஞ்சாருப்பான்னு அவன் காதில் கேட்கணுமா? உங்கள் பேரை போட்டுங்க. பூமியின் சகல ஜாதிகளும் டாடி உங்களுக்கு நன்மை செய்கிறத அவன் காதில் கேட்கணுமா? அந்த நன்மை கூட எதற்காக செய்கிறாராம்? அவருக்கு மகிமை, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சி, அவருக்கு சந்தோஷம் உண்டாக செய்கிறார். அப்போ நீங்கள் டாடி உங்களுக்கு புகழ்ச்சி, உங்களுக்கு கீர்த்தி, உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக எங்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் பூமியின் சகல ஜாதிகளும் கேட்கிறாங்க. பத்தாதே, கேட்கிறாங்க. இப்பொழுதே பிளஸட் பணிகள் அந்த சத்தத்தை பூமியின் சகல ஜாதிகளும் கேட்கிறாங்க. தேவதூதர்கள் இந்த வசனத்தை பூமியின் சகல ஜாதிகளுக்கு கொண்டு போறாங்க. ஆண்டவருடைய எண்ணம், அந்த உயர்ந்த எண்ணத்தை தான் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். மறுபடியும் வாசிக்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது இருங்க, அது எனக்கு, அவருக்கு, உபவாசிக, அது அவருக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையுமாயும் இருக்கும். மறுபடியும், நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் பூமியின் சகல ஜாதிகளும் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றதை யாரையா மாற்ற முடியும்? பூமியின் சகல ஜாதிகளை நமக்கு பயந்து நடுங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம், இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் வருது, எல்லா செழிப்பின் நிமித்தம் பூமியின் சகல ஜாதிகளும் கேட்டு அஞ்சி நடுங்க போறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதூதர்களை கர்த்தரை அனுப்பிச்சிட்டாரு. வருகிற நாட்கள் இனிமை பொருளாய் பார்க்க போகிறோம், பெர்த்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படும்படி நான் மகிமைப்படுத்தப்படுகிறதை பார்க்க போகிறோம். உங்களையும் என்னையும் கர்த்தர் கீர்த்தியாக்குவதை, புகழ்ச்சியாக்குவதை, மேன்மைப்படுத்துவதை பார்க்க போகிறோம். ஹாசி கோரி காஷி கோஷி வாரா காஷி. எல்லாரும் அப்படியே தேவ பிரசன்னத்தை காத்து எந்திரிச்சு நிற்போமா? கபலாக்காஷி கபலாக்காஷி கபலாக்கா. எல்லாம் இருதயத்தில் கையை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சிருஷ்டிப்பை மட்டும்தான் பேசினேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2, 3 உங்களுக்கு சின்ன பிக்சர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே போக முடியல. மறந்துடாதீங்க. கேட்குற செய்தியை மறக்க வைப்பான். வீட்டில் போய் பேசுங்க, டைரி வாங்கி எழுதுங்க, அதை சொல்லி தோத்திரம் பண்ணுங்க. பெரிய அறுவடையை பெறுவீர்கள், நன்மையை புசிப்பீர்கள்.
ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வாதியும் தேவா, எங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வாதியும் தேவா. ஆசீர்வாத வாழ்வு உந்தன் வாக்குத்தத்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சுதந்திரம். ஆசீர்வாத வாழ்வு வந்தன் வாக்குத்தத்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சுதந்திரம். ஆசீர்வாத வாய்க்காலாய் என்னை மாற்றும், ஆசீர்வதியும். ஆசீர்வாத வாய்க்காலாய் என்னை மாற்றும், ஆசீர்வாதம். ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வாதியும் தேவா, எங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வாதியும் தேவா. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் யாபேசு சொன்ன ஜபத்தை நான் மாற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறேன். யாபேஸ் சொன்ன ஜபத்தை நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். டாடி எங்களை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் காத்து வருகிறபடியால் நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் மேல் ஆசீர்வாத பணி, ஆசீர்வாத மழை, கிருபையின் ஊற்று, விசுவாச ஊற்று, அன்பின் ஊற்று, இரட்சிப்பின் ஊற்று உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருப்பதாக. சென்சிங் காட்ஸ் பிரசன்ஸ் உங்களுக்குள்ளே ஆவியானவர் டச் பண்ணி கொண்டே இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் என் வாய், என் சிந்தை, என் உணர்வு, அறிவு, என் ஐம்புலன்களையும் டாடி உமக்கு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஜீவபடியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் மனதை ஆவியானவரே மறுபடுத்துங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தை, நல்ல உணர்வு. சில சமயம் தவறுகிறோம், ஆனாலும் தவறுதல்லே இருக்கக்கூடாது. மனஸ்தாபம், we need good conscience. பேதுரு மனஸ்தாபப்பட்டான். பேதுரு மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய சுயத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய எஃபர்ட்டை குறித்து மனஸ்தாபப்பட்டான். சுயம் அல்ல, கிறிஸ்து 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 கிறிஸ்து.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.